கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர, வேதத்தை தியானிக்க அதிகாலை வேளையில் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய வம்சத்தையும் ஆசீர்வதிப்பார். 9ஆம் சங்கீதம் 17 முதல் 20 ஆகிய வசனங்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும். ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவார்கள். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தியினுடைய ஆழம் என்ன தெரியுமா? தேவனை மறக்கிற. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையிலேயே இன்னைக்குள்ள எல்லா மெசேஜுமே முடிஞ்சிடும். தேவனை மறக்கிற. தேவனை மறக்கும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த எண்ட் டைம் மெசேஜ், அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கும்போது நரகத்திலே தள்ளப்படுவார்கள். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், பையன் படிக்கணும், பிள்ளை படிக்கணும், புருஷன் நல்லா இருக்கணும், ஒரு பிள்ளை வேணும், கல்யாணம் முடிக்கணும், ஒரு நல்ல வேலை வேணும், ஒரு கவர்மெண்ட் வேலை வேணும், இந்த வியாதி சுகமாகணும், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் நம்ம பேசினா கூட 24 மணி நேரம் வாழ்க்கையிலே தேவனை மறக்கிற அந்த ஒரு வேர்டு தான் இன்னைக்கு மறுபடியும் பேச போறோம். தேவனை மறக்கிற. தேவனை மறக்கும் போது பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அதை நம்ம எப்படி எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை திறக்கணும் அப்படின்னா வீட்டு சாவி வேணும். ஒரு 2 வீலர் இருக்கு, அந்த வண்டியை ஓட்டணும் அப்படின்னா சாவி வேணும். ஒரு கார் இருக்கு, அந்த காரை ஓட்டணும்னா சாவி வேணும். ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்ல இருப்பாங்க, அந்த போஸ்ட் இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஒரு டாக்டர் அப்படிம்பாங்க, அந்த படிப்பு படித்தா மட்டும்தான் அந்த இடத்துல வேலை செய்ய முடியும். புதிய ஏற்பாட்டில் நமக்கு ஏகப்பட்ட வசனம் நமக்கு எழுதி கொடுத்தார். நம்ம எப்படி நித்திய ஜீவனுக்குள்ள போகிறோம், நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம், நியாய தீர்ப்பு நாள் இருக்கு, கர்த்தருடைய வருகையில காணப்படணும், எவ்வளவோ காரியம் இருக்கு. சரி, இருந்தாலும் இன்னைக்குள்ள ஒரு அவசர செய்தின்னு கூட சொல்லலாம். அதை ஏன் நம்ம அப்படி கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருப்பாங்க, கடைசி ஸ்டேஜ் அப்படிம்பாங்க. தேவனை மறக்கிற 24 மணி நேரம் நம்ம இதய துடிப்பிலே தேவனை மறக்கும் போது அங்க பிசாசு என்டர் ஆயிடுவான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆதாம் ஏவாள் அங்க உள்ள இருந்தாங்க. தேவனோடு உள்ள ரகசியங்கள், தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சத்தம், தேவனை முகமுகமா பார்த்த ஆவிக்குரிய எத்தனையோ ரகசியங்கள் உண்டு. அப்பேற்பட்ட தேவனால் உருவாக்கப்பட்ட, தேவ சுவாசத்தை தந்து உருவாக்கப்பட்ட, தேவ சாயல உருவாக்கப்பட்ட முதல் சிருஷ்டிப்பு. ஆனால் சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இந்த வாழ்ற உலகம் கடைசி உலகம். இந்த கடைசி உலகத்துல ஒரு வாலிப பையன் செல்போன்ல ஃப்ரெண்டு கூப்பிட்டாச்சு அப்படின்னா உடனே கிளம்பி போயிருந்தான். அம்மா பெருசா தெரிய மாட்டுக்கு, அப்பா பெருசா தெரிய மாட்டுக்கு,
வீட்டில் அக்கா தங்கச்சிலாம் இருப்பாங்க, அண்ணன் தம்பிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா தெரியாது. என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போயிடுவாங்க. சரி, சின்ன வண்டியா வச்சிருக்காங்களா? இப்ப பெரிய பெரிய வண்டிலாம் வச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்பீடா போறாங்க. உயிர் பயம் இல்ல. ஒரு இமை பொழுதுதான். ஆக்சிடென்ட் அப்படின்னா ஒரு இமை பொழுதுதான். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உலகத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கும்போது இமை பொழுதுல நம்முடைய ஜீவன் போயிட்டுனா நம்ம எங்க நிப்போம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. காலையிலயும் செய்தி பேசுறேன், நைட்டும் செய்தி பேசுறேன். நிறைய குடும்பத்திலே தொடர்ந்து இணைந்திருக்கிறீங்க. உங்க குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஆனால் நான் தேவனை மறந்துதான் வாழ்றேன். எனக்கு பிரச்சனை ஜாஸ்தி, கடன் பிரச்சனை ஜாஸ்தி, என் குடும்ப பிரச்சனை ஜாஸ்தி, நானே நிம்மதி இல்லாம இருக்கேன், நானே டிவி தான் பார்க்கேன், நானே லேப்டாப்ல தான் உட்காந்துருக்கேன், நானே செல்போன்ல தான் உட்காந்துருக்கேன், நானே படம் தான் பார்க்கேன், நானே நாடகம் தான் பார்க்கேன், நானே தேவனை மறந்தா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வீட்டிலேயே தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, எனக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு, எனக்கு வாழ்க்கை பிரச்சனை இருக்கு, எனக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. அப்படிலாம் யாரெல்லாம் சொல்லிட்டு காலைல இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, தேவனை மறக்கும்போது ஒருவேளை நம்முடைய ஜீவன் போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா, தேவனை மறந்துட்டோம். தேவனை மறந்து பணம் சம்பாதிக்க போயிட்டேன், ஒரு பொருள் வாங்க போயிட்டேன், ரொம்ப ஆசையா போயிட்டு இருக்கேன். எனக்கு தேவன் பெருசா தெரியல, எனக்கு அந்த பொருள் தான் எனக்கு பெருசா தெரியுது, அந்த நகை தான் பெருசா தெரியுது, அந்த பணம் தான் பெருசா தெரியுது, அந்த கார் தான் பெருசா தெரியுது, அந்த வீடு தான் பெருசா தெரியுது. சில குடும்பத்திலே இருதயத்துக்குள்ள தேவனை வைக்கிற இடத்திலே ஒரு பொருள் மேல வச்சிருவாங்க, ஒரு நகை மேல வச்சிருவாங்க, ஒரு வியாபாரத்து மேல வச்சிருவாங்க, பணம் சம்பாதிக்கல வச்சிருவாங்க. முதலிடம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தேவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் அந்த பிரச்சனை. நான் வியாபாரத்துல இருந்திருக்கேன், நான் வியாபாரியா இருந்திருக்கேன். இன்னைக்கு தான் கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியக்காரன். ஆனால் தேவனுடைய பாதப்படியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும், எப்படி வாழணும், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு குடும்பம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, மனுஷன் எதை தேடி ஓடுறான். காலைல தூங்கி எழுந்தோடனே எல்லார் வீட்லயும் பணம் தேவை இருக்கு, எல்லாரும் ஒவ்வொரு பொசிஷன்ல இருப்பாங்க, எல்லாரும் வெளியே போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மறுபடி கூட சொல்றேன், ஒரே ஒரு வார்த்தை தான், தேவனை மறக்கிற. தேவனை மறந்து எதை செஞ்சாலும் அதுக்கப்புறம் நீங்களே யோசித்து பார்க்கலாம். தேவனை மறந்து எதை செஞ்சாலும் அது கோடி இருக்கலாம், மில்லியன் இருக்கலாம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்ல எனக்கு தெரியாது. அவ்வளோ பணம் வந்தா கூட முடிவு எங்கே? தேவனை மறந்து ஓடினால் அவர்களுடைய முடிவு எங்கே? கால வேளையிலே ஆசீர்வாதமான ஒரு வசனம் எடுத்து எனக்கு பேச தெரியும். ஏன்னா தேவன் அருளி அப்ப மினிஸ்ட்ரி சேனல்ல ஆரம்ப காலத்திலே இன்று இயேசு தரும் ஆசீர்வாதம் சொல்லி ஒரு தலைப்புல டெய்லி ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசிட்டு இருப்பேன். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பேன். இப்ப இன்னைக்குள்ள மெத்தட்ல நம்ம யோசிச்சு பார்ப்போமே. தேவனை மறந்துட்டு வெளியில போனா நம்ம குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? இப்ப எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா பணம் வேணும், சொத்து வேணும், என் குடும்பம் செட்டில் ஆகணும். இந்த 3 பாயிண்ட் தான் அதிகமா இருக்கும். வியாதி வரக்கூடாது, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கும், என் பிள்ளை குடும்பம் நல்லா இருக்கும். நேரம் கிடைச்சா கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். சில குடும்பத்துல இப்படி ஒரு மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, தேவனை மறக்கிற அந்த ஒரு வேர்ட்ல நிப்பாட்டிடணும். நிப்பாட்டினாதான் மறுபடியும் மெசேஜ்ல போக முடியும். 24 மணி நேரம் வாழ்க்கையில தேவனை மறந்து ஒரு மனுஷன் எங்கெல்லாம் போறான். ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தை விட்டு ஏன் வெளியில வந்தாங்க? ஏன் சாபத்துக்குள்ள வந்தாங்க? ஏன் தேவனுடைய சத்தம் கேட்கறது நின்னுட்டு, ஏன் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டுட்டு, ஏன் தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல ஏன் வெளியில வந்துட்டான்னு சொல்லி பார்க்கும்போது சர்ப்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். அதே போல இன்னைக்கு
எத்தனை குடும்பத்துல எத்தனை சர்ப்பத்துக்கு செவி கொடுக்குறாங்க. காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே ஞாபகம் வந்துடும். நேத்து ஃப்ரெண்டு பேசுன ஞாபகம் வந்துடும். நேத்து ஃபைனான்ஸ்ல பேசியிருப்பாங்க, பேங்க்ல பேசியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வீக்கு பணம் வேணும், நிறைய லோன் போயிட்டு இருக்கும், நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும், வெளியே தெரியாது. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அக்கறையே இருக்காது, தேவனை குறித்த அந்த ஞானமும் இருக்காது, அறிவும் இருக்காது. துன்மார்க்கர், ரெண்டாவது தேவனை மறக்கிற, இந்த ரெண்டே டைப் தான். ஒரு மனுஷன் துன்மார்க்கரா வாழ்றானா முடிவு எங்க? தேவனை மறக்கிறானா அவனுடைய முடிவு எங்க? இந்த ஒரு வசனத்தை சாகிற வரையும் மறக்க கூடாது. ஏன்னா சில வசனம் ஆசீர்வாதம் அப்படின்னு அந்த வசனத்தை மனப்படமா படிச்சிருவாங்க. இப்ப நம்ம மக்கள் பைபிள்ல பாதி வாக்கு தத்தம் கேட்டாச்சு அப்படின்னா எனக்கு தெரியும், நாங்க சர்ச்சில் போகும்போது கேட்டிருக்கோம். வாக்கு தத்தம் சொன்ன உடனே மிச்ச பாதி வாக்குத்தை இவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா பைபிள் நிறைய தடவை வாசித்து முடிச்சிருப்பாங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற. துன்மார்க்கர் அப்படின்னா யாருன்னு சொல்லி பார்க்கும்போது 119 சங்கீதம் 53 வருஷம் எழுதப்பட்டிருந்துச்சு, வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். அப்ப 2 கேட்டகரி வருது. வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கர். வேதத்தை விட்டு விலகிதான்ப்பா நான் வாழ்றேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னா வேதம் சொல்லிடுது, நான் சொல்லல, துன்மார்க்கர். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டான் அப்படின்னா முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லிடுது, நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்ப வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்ந்தா மட்டும்தான் நித்திய ஜீவன். என் வாழ்க்கையிலே நான் வியாபாரத்தில் இருக்கும்போது, உலகத்தில் இருக்கும்போது, சராசரியா மனுஷனா வாழும்போது, கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கும்போது, என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, முதல்ல எனக்கு தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாது. இப்போ நிறைய குடும்பத்துல தேவனார்லயே அப்போ மினிஸ்ட்ரி மூலியமா இணைந்து இருக்கிறீங்க, நிறைய செய்தி கேட்டுட்டீங்க, வருஷ கணக்காக கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சத்தியத்தை அறிந்திருப்பீங்க. சில குடும்பத்தில் சர்ச்சை போயிட்டு இருப்பீங்க, ஆவிக்கு ஒரு சர்ச்சை போயிட்டு இருப்பீங்க, ஊழியம் பண்ணிட்டு இருப்பீங்க, பல குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியும். ஆனால் என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருந்தனால கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கமும் இல்லை, ஜெபிக்கிற பழக்கமும் இல்லை, துதிக்கிற பழக்கமும் இல்லை. ஏன்னா 10 வயசு 11 வயசுல நான் வேலைக்கு போயாச்சு. 6ஆம் கிளாஸ் தான், ஆமாம், நேராக 11 வயசில் வேலைக்கு போயாச்சு. வீட்டில் கஷ்டம், அவ்வளோதான், வேலைக்கு போயாச்சு. வேலைக்கு போனதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட அனுபவமோ, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்ட அனுபவமோ, அனுதினமோ வேதத்தை தியானிக்கிற அனுபவமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா படிக்க ரொம்ப தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரணும், பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படும் போது தான் பைபிளில் என்னெல்லாம் வசனம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்க ஆரம்பிச்சேன். பிரதர், காலையில் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு பிரதர். எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு. காலையில் நிறைய குடும்பத்தில் வண்டி ஓட்டுறாங்க, நிறைய குடும்பத்தில் காலையில் வேலைக்காக வண்டி எடுத்துட்டு போவாங்க. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு அப்படின்னா உயிர் போயிட்டுனா தெரியாது. இதுதான் ஒரு மனுஷனுடைய ரியல் வேர்டு. நம்ம காலையில் வெளியில் போகிறோம், நைட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாதான் உண்டு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வசனம்லாம் மனப்படமா தெரியும். ஆனால் தேவனை மறக்கும் போது என்ன பிரச்சனை சொல்லி கேட்டா தெரியாது. கேட்டா ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனை தேடிட்டோம்ல, நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சாப்பிட்றோமா? 7 நாள் சாப்பிட்றோம்ல. தானியேல் தினமும் 3 வேளை, அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். பைபிள்லேயே தானியேலுக்கு விசேஷ ஆவி, விசேஷ அபிஷேகம். காரணம் என்ன? 3 நேரம் தேவனை தேடினர்.
நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். விசுவாசம் இருக்கு, பரிசுத்தம் இருக்கு. இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் தான். ஆமா, வசனத்தை வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பரிசுத்தமா எல்லாம் எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துட்டுனா தேவனை மறக்கிற அளவுக்கு பிரச்சனை வருதே. சில வீட்டிலலாம் ஜெபக்குறிப்பு வரும்போது அவங்களே சொல்லிடுவாங்க, பிரதர் என் பிள்ளை எல்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது, என் மனைவி சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது, என் புருஷன் சர்ச்சுக்கு வர மாட்டேங்குது. அப்ப அவங்க நிலைமையில என்ன? ஏன் அழிந்து போற ஆத்துமாக்களுக்கு ஜெபிங்க 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 அப்படிங்கிறாங்க? எதுக்கு? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். எல்லா ஆத்துமா என்னுடையது அப்படிங்கிறது. ஒருவரும் கெட்டு போது பிதாவின் சித்தம் அல்ல, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். எதுக்கு? மனம் திரும்ப பட்சத்திலே, தேவனை மறக்கிற பட்சத்திலே, தேவனோட வார்த்தை விட்டு விலகி வாழுகிற பட்சத்திலே நரக ஆக்கினை, 2ஆம் மரணமாகிய நரக ஆக்கினை. என் வாழ்க்கையில நாளா கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது ஆவியானவர் அழகா பேசுவார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்து சொல்ல அப்படிம்பார். உடனே மனம் திரும்பி அர்ப்பணிப்பேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு % வளரணுமா, எந்த அளவுக்கு தாழ்த்துறோமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்கும். நிறைவான ஆவியான வரும்போது எல்லா குறைகள் எல்லாம் நீங்கி போகும். கால வேளையில இணைந்திருக்கிறீங்களா? அவசரமா கிளம்புறீங்களா? ஒரே ஒரு பாயிண்ட் தான், தேவனை மறந்து போறோமா? நம்ம வெளியில போகும்போது நம்ம கூட கர்த்தர் வருகிறாரா, இல்ல தேவனை மறந்துதான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா? 1000 மெசேஜ் நீங்க கேட்டிருக்கலாம், 1,00,000 மெசேஜ் கூட நீங்க கேட்டிருக்கலாம், பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியனா இருக்கலாம், சர்ச்சில் போய் நீங்க பாட்டு படிக்கலாம், ஜெபிக்கலாம், மைக்ல நிக்கலாம், எல்லாம் செய்யலாம். தேவனை மறக்கிற ஒரு இருதயம் இருக்கா? அதான் இன்னைக்கு பாயிண்ட். நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு மெசேஜ் நம்ம பேசும்போது எந்த இடத்துல நிப்பாட்டுறாரோ அந்த இடம் முடிச்சாதான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போக முடியும். ஆவியான எந்த இடத்துல நிப்பாட்டுறாரோ அந்த இடத்துல நிப்பாட்டி தான் பேச முடியும். அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட போக முடியாது. துன்மார்க்கர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது வேதத்தை விட்டு விலகிற யாவரும் துன்மார்க்கர். சரி, வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கர். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது ஒரு பக்கம் இருக்கு, தேவனை மறக்கிற. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மனைவிய மறந்துடுறாங்க, கணவரை மறந்துடுறாங்க, அம்மா அப்பாவை மறந்துடுறாங்க, வேலைக்கு போனா குடும்பத்தையே மறந்துடுறாங்க, வேற நாட்டுக்கு போயாச்சு அப்படின்னா இந்தியாவையே மறந்துடுறாங்க. இப்படிதான் அந்த கடைசி கால உலகம் போயிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை வந்தா சர்ச்சுக்கு போகணுமோ, சர்ச்சுக்கு போகலன்னா நம்மளை யாரும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கே போறாங்க. ஏன்னா சர்ச்சை தான் கல்யாணம் முடிச்சிருக்காங்க. ஏன்னா பிள்ளை எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கலாம், கடமைக்கா சர்ச்சுக்கு போறாங்க, மனைவிக்கா சர்ச்சுக்கு போறாங்க, அம்மா அப்பாவுக்கா சர்ச்சுக்கு போறாங்க, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போறாங்க. என்ன நடக்கு நாட்டுல? நம்ம கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற. நம்ம ஒரு 2 வீலர் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்கிட்ட 2 வீலர் தான் இருக்கு, அதனால நான் 2 வீலர் சொல்லுவேன் எப்போதுமே. பெட்ரோல் போடாம வண்டி ஓட்டினா என்ன ஆகும்? வண்டி நின்றும். பெட்ரோல் இருக்கிற வரையும் வண்டி போகும், அதுக்கப்புறம் வண்டி நின்றும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம தேவனோடு நடந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போறோம். இந்த பூமியில வாழ்ற காலத்திலே உலகத்துக்கா நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனை மறந்து நம்ம வாழ்ந்ததுனால நரகத்திலே தள்ளப்படுகிறது. இப்படிதான் பைபிள் ரிசல்ட் இருக்கு. அதனால வாழ்ற கொஞ்ச நாள் வாழ்க்கை
கொஞ்சம் ஆழமா சொல்றேன். செத்த வாழ்க்கையா? இல்ல கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா? அத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். செத்த வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னமோ கடமைக்கு வாழ்றோம் பிரதர். என் குடும்ப சூழ்நிலை இப்படிதான் பிரதர் இருக்கு. வேற வழியே இல்ல பிரதர். அப்படின்னு சொல்லி இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. புலம்பிட்டு இருப்பாங்க. குழம்பிட்டு இருப்பாங்க. கேட்டா என் வீட்டுல எனக்கு இது பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்குள்ள செய்தி அது கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், இன்னைக்குள்ள செய்தி அதுவே கிடையாது. தேவனை மறக்கிற ஒரு குடும்பத்துக்குடைய முடிவை சொல்லிட்டு இருக்கேன். நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யாராவது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 24 மணி நேரம் வாழ்க்கையில் நம்ம உண்மையிலே நம்ம தேவனை தேடுறோமா? இல்ல தேவனை மறந்துதான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா? இப்படி நம்ம ஒரு பாயிண்ட் செக் பண்ணி பார்த்தால், இந்த வசனம் முதல்ல நம்ம இதயத்துக்குள்ளே எழுதப்படணும். எப்படி வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கோ, இந்த வசனம் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கணும். வேதத்தை விட்டு விலகினா துன்மார்க்கு, தேவனை மறந்தால் நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். இந்த 2-3 லைனை மட்டும் நம்ம கரெக்டா ஞாபகம் வச்சிட்டோம்னா, நம்ம வண்டி ஸ்பீடா ஓட்டும் போது கொஞ்சம் ஸ்லோ ஆயிரும். இல்ல நான் தப்பா வண்டி ஓட்டுறேன், ஸ்லோ ஆகு. அழகா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. தேவனை தேட ஆரம்பிச்சிருவீங்க. நான் பரலோகத்துக்கு போகணும், நான் தேவனை மறக்கக்கூடாது, நான் தேவனை மறக்கக்கூடாது, நான் பரலோகத்துக்கு போகணும், நான் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிணும். இத முதல்ல நீங்க மைண்டுக்குள்ள பிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னா 100% பிரச்சனை சால்வ் ஆயிரும். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி. தேவனுக்கு ஒரு மனுஷன் முதலிடம் கொடுத்துட்டான் அப்படின்னாலே அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால காலவேளை செய்தி என்ன அப்படின்னா, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர், வேதத்தை விட்டு விலகும் போது அவன் துன்மார்க்கனா மாறுறான். அந்த குடும்பம் பார்த்தா நரகத்துக்குள்ள போற மாதிரி வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. இதுதான் சத்தியம், இதுதான் ஜட்ஜ்மெண்ட், இப்படிதான் இருக்கு, நியாயத்தீர்ப்பு இப்படிதான் இருக்கு. நம்ம வாழ்ற காலம் கிருபையின் காலம். பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா. நான் இதுவரைக்கும் தள்ளி போய் நான் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். நான் தேவனை மறந்து வாழ்ந்துட்டேன். நான் பணம் சம்பாதிக்க ஓடிட்டேன், நான் பொருள் சம்பாதிக்க ஓடிட்டேன், நான் வீடு கட்டுறதுக்கா ஓடிட்டேன், நான் நகைச்சகருக்கா ஓடிட்டேன், நான் பிள்ளைக்கா ஓடிட்டேன், நான் என் மனைவிக்கா ஓடிட்டேன், என் புருஷனுக்கா ஓடிட்டேன், என் குடும்பத்துக்கா ஓடிட்டேன், எங்க அம்மா அப்பாவுக்கா நான் ஓடிட்டேன். போதும் போதும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 24 மணி நேரம் வாழ்க்கையில் தானியேலை போல தேவனை தேடுகிற ஒரு இருதயம் நம்ம வாழ்க்கையில இருக்கா மட்டும் ரொம்ப ஆழமா செக் பண்ணணும். தேவனை மறந்தாச்சு அப்படின்னா இந்த வசனம் உடனே ஞாபகத்துக்கு வந்துடணும். காலையில ஜெபம் பண்றோம், நைட்டு ஜெபம் பண்றோம், பகல்ல வீட்டுல இருக்கும்போது தேவையெல்லாம் படம் பார்க்காதீங்க, நாடகம் பார்க்காதீங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லி ஏகப்பட்டதை பேசுறோம். சில குடும்பத்துலலாம் அழகா சாட்சி சொல்றீங்க பிரதர், இப்போம்லாம் தேவையில்லாம நாடகமோ படமோ பார்க்கறது இல்லை, நிறைய குடும்பத்துல சாட்சி சொல்றீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தேவனை மறக்கிற அளவுக்கு நம்ம இருதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கா? அதை நம்ம எப்படி சொன்னா புரியும்? சில குடும்பத்துல பகையை வச்சிருப்பாங்க, வைராக்கியம் வச்சிருப்பாங்க, எரிச்சல் வச்சிருப்பாங்க, கோபம் வச்சிருப்பாங்க, மன்னிக்க முடியாத சுபாவம் வச்சிருப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம். ஏன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, குடும்பத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஃப்ரெண்டுனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வீட்டுல யார் மூலியமா பாதிக்கப்பட்டிருப்பாங்க, வேலைக்கு போன இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, மன அழுத்தத்துல இருப்பாங்க. அதெல்லாம் இதயத்துல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யாரு மேலேயோ ஒரு கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், பகை, கோபம், எரிச்சல் அப்படிலாம் உள்ள இருக்கும்போது அவங்க இருதயம் பார்த்தா ரொம்ப வேதனையில இருக்கும், மன குழப்பத்துல இருப்பாங்க, மன துக்கத்துல இருப்பாங்க. அப்படிலாம் சில குடும்பத்துல உண்டு. தேவனை மறந்து அந்த பிரச்சனையை பெருசா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப சில குடும்பத்துல எதை உட்கார்ந்து ரொம்ப பெருசா யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும்.
ஐயோ 2 லட்சம் நான் எப்படி கடன் அடைக்க அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா தேவனை மறந்துருவாங்க. யாராவது கடன்காரங்க யாராவது ஏசிட்டு போயிருப்பாங்க. இந்த பணம் கொடுக்கலன்னா நான் நாளைக்கு என்ன செய்வேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டு போயிருப்பாங்க. அந்த சொன்ன வார்த்தை அப்படியே உங்க இதயத்துல படபட படபடன்னு வரும். லாஸ்ட் பார்த்தா தேவனை மறந்து இந்த ஊர்ல இருக்கலாமா இல்ல ஊரை விட்டு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. லாஸ்ட் பார்த்தா தேவனை மறந்துடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறத மறந்துடுவாங்க, ஜெபிக்கிறத மறந்துடுவாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறத மறந்துடுவாங்க. நான் சொல்றது நிறைய குடும்பத்துக்குள்ள ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. நிறைய குடும்பத்துல இதுதான் நடந்துட்டு இருக்கு. பிரச்சனை 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 பிரச்சனை. நிறைய வீட்டுல பிரச்சனை தான் பிசாசு நிறைய வீட்டுக்குள்ள இழுத்து வச்சிருக்காங்க. சில வீட்டுலலாம் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணால் நிம்மதியே இல்லை. எல்லா வாய்ப்பும் இருக்கு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. சில வீட்டுலலாம் சொந்த வீடு இருக்கு, பிள்ளைக்கு ஒரு பெட்ரூமு, பையனுக்கு ஒரு பெட்ரூம், எல்லாம் பெட்ரூம்லாம் இருக்கு. ஆனால் தனிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டா மகா பேச மாட்டுக்கான், பையன் பேச மாட்டுக்கான், பையன் வீட்டுக்கு வர மாட்டுக்கான். வீட்டுல எல்லாம் சகல செழிப்பா இருக்கு, ஆனா இருதயம் பார்த்தா கவலை. பிள்ளைகள் பேசல கவலை, பையன் பேசல கவலை, புருஷன் பேசல கவலை. இதெல்லாம் இதயத்துக்குள்ள அதிகமான ஒரு பாரமா இருக்கும்போது அவங்க தேவனை மறந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வாயில ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 அப்படிம்பாங்க. ஆனா இருதயம் பார்த்தா வேற பக்கம் கனெக்டிங்ல இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, தேவனை மறந்து போன ஒரு இருதயம். நீங்க இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம். தேவனை மறந்த இருதயம். தேவனை மறந்த இருதயம் இருக்கும்போது நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் உலாவுனா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். தேவனுக்கு நம்ம முதலிடம் கொடுக்காமல் தேவனை மறந்து வாழக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. அதுல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, நிறைய குடும்பத்துல படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருப்பீங்க. எக்ஸாம் வருது, சரிதான். 10th 11th 12th காலேஜ் படிச்சுட்டு இருப்போம், சரிதான். படிக்கணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம போயிடுவாங்க. சில குடும்பத்துல சாப்பிடாமையே படிச்சுட்டு இருக்கும் பிள்ளைகள். காப்பி குடிக்காது, காலையில ஒண்ணுமே சாப்பிட மாட்டாங்க. நான் போறேன் லேட் ஆயிட்டு அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. ஏதாவது ஒரு சில குடும்பத்துல 1-2 குடும்பத்துல பிள்ளைகள் பார்த்தா மயங்கி கீழே விழுந்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரீரத்துக்கு ஆகாரம் கொடுக்கலை. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை மறந்து மாசக்கணக்கா வாரக்கணக்கா வருஷ கணக்கா வாழும்போது அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? அதை நான் எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் ஆழமா சொல்றேனே. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி வந்துட்டுனா சர்ச்சில் தான் இருப்பாங்க. டிசம்பர் 31 வந்துட்டு அப்படின்னா சர்ச்சில் தான் இருப்பாங்க. கிறிஸ்துமஸ் வந்துட்டு அப்படின்னா சர்ச்சில் தான் இருப்பாங்க. பெரிய வெள்ளிக்கிழமை வந்துட்டு அப்படின்னா சர்ச்சில் தான் இருப்பாங்க. பெரிய ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டுனா சர்ச்சில் தான் இருப்பாங்க. மற்ற நாள்னா தேவனை மறந்து, தேவனை விட்டு தள்ளி போய், தேவனை விட்டு கடந்து போய், தேவனை மறந்து இவங்க வேற பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் கையை பிடிச்சு கூட்டணும், வாப்பா சர்ச்சுக்கு போகணும், வாப்பா வாப்பா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ தேவனை மறந்து போயிட்டு இருக்க, வா சர்ச்சுக்கு வாப்பா, சர்ச்சுக்கு வாமா அப்படின்னு சர்ச்சுக்கு கூட்டு போகணும். இப்ப நிறைய குடும்பத்துல இதுதான் பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்றேன், தேவனை மறந்து வாழ்ந்தால் நரகத்திலே தள்ளப்படுவீர்கள். அந்த ஒரு வேர்டு நம்ம இதயத்தில் எழுதப்படணும். தேவனை மறந்த இருதயம் இருக்குமானால் நரகத்திலே. அந்த வேர்டு ரொம்ப மோசமா இருக்கு. அதை நம்ம இன்னும் கூட பேசலாம், அவ்வளவு தூரம் ஆழமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்பந்தான் தேவனை தேடுவாங்க. பிள்ளை 10th எக்ஸாம் எழுத போகுது, 12th எக்ஸாம் எழுத போகுது, அப்பதான் தேவனை தேடுவாங்க. சில குடும்பத்துல கடன் வந்துட்டுனா தேவனை தேடுவாங்க. சில குடும்பத்துல வீட்டுல பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தேவனை தேடுவாங்க. அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தேவனை மறந்துடுவாங்க. இப்ப புரியுதா? நான் சர்ச்சில் 2 வருஷம் வேலை பார்த்தேன். 10th எக்ஸாம், 11th எக்ஸாம், 12th எக்ஸாம்
பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல இருந்து எல்லா பிள்ளைகள் சர்ச்சில் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எக்ஸாம் முடிஞ்சிரும், நல்லா பாஸ் ஆயிரும், காலேஜுக்கு போயிரும். சர்ச்சில் போய் இந்த பிள்ளைகள் நன்றி கூட சொல்லியிருக்காது. ஆனால் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஆக்சிடென்ட், ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு தேவன்கிட்ட ஓடி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தேவனை மறந்துடுவாங்க. இதுதான் கடைசி காலத்துல நிறைய நடக்கு. வாலிப பிள்ளைகள் கர்த்தரை விட்டு போய் தள்ளி ஏதாவது ஒரு காரியத்துல பாவத்துல போய் சிக்கிக்கொள்ளும். வெளியே தெரியாது. அந்தரங்கத்துல பார்த்தா பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்ணீரோடு என்னோட சமூகத்துல இருந்து நிற்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ ஒரு காலத்துல கர்த்தரை விட்டு தள்ளி கெட்டு எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்திலே அதுக்கப்புறம் வாழ்க்கை பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா. அப்புறம் பார்த்தா தேவனோட சமூகத்துல வந்து கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. தேவனை மறந்து எங்கெல்லாம் வெளியில போறாங்களோ அங்கெல்லாம் ஆபத்து ரெடியா இருக்கு. தேவனை மறந்து எங்கெல்லாம் வெளியில போறாங்களோ பிரச்சனை ரெடியா இருக்கு. தேவனை மறந்து எங்கெல்லாம் வெளியில போறாங்களோ அங்கெல்லாம் நஷ்டம் உடனே வரும். தேவனை மறந்து எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் லாபம் இருக்காது. தேவனை மறந்து போகும்போது முடிவில் என்ன சொல்லி பார்க்கும்போது நரகத்திலே தள்ளப்படுவார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சின்ன பிரச்சனை வந்தா கூட டக்குன்னு யோசிக்கணும். என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, தேவனை மறக்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே நம்முடைய மொத்த ஹிஸ்டரியும் அடங்கியிருக்கு. சில குடும்பத்துல காலையில ஒரு 2 வீலர் வச்சிருப்பீங்க, இல்ல ஒரு கார் வச்சிருப்பீங்க. ஒரு சாவி இல்லாம ஒரு வண்டி ஆன் பண்ண வேண்டியதானே? ஒரு சாவி இல்லாம ஒரு கார் ஆன் பண்ண வேண்டியதானே? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. வெளியில புறப்பட்டு போகும்போது இயேசு கிறிஸ்து வந்தால் இந்த நாள் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவ மறந்து வெளியில புறப்பட போகும்போது, ஒருவேளை இன்னைக்கு நம்ம செத்து போயிட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை என்னவா இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு மனுஷனோட வாழ்க்கை 24 மணி நேரம் வாழ்க்கையில உயிரோட இருந்தாலும் உண்டு. ஜீவ சுவாசத்தை தேவனோட கரத்துல வச்சிருக்காரு. காலம் கடைசியா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தேசத்துக்குள்ள யுத்தம், ஒரு பக்கம் பார்த்தா கொள்ளை நோய்கள், எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. நம்ம இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை தேவ சித்தத்தின்படி தேவனை மறந்து வாழ்றோமா இல்ல தேவ சித்தத்துக்குள்ள இருக்கிறோமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல இந்த ஒரு லைன்ல தான் மிஸ்டேக்ல ஓடிட்டு இருக்கு. ஆதாம் ஏவல் தேவனை மறந்து வாழ்ந்தாங்க. அவனுடைய முடிவு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டாங்க. இப்ப நம்ம அந்த பூமியில இருக்கிறோம். நம்ம தேவனை மறந்தால் நமக்கு இல்ல எனக்கு இல்ல நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நித்திய ஜீவன், தேவனோட வார்த்தையில நிலைத்திருந்தால் நித்திய ஜீவன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நித்திய ஜீவன். நற்கு நடக்கும் போது நம்ம நித்திய ஜீவன். தேவ சித்தத்துக்குள்ள இருக்கும் போதுதான், நம்ம தேவ திட்டத்துக்குள்ள இருக்கும் போதுதான், தேவனோட வார்த்தையில நிலைத்திருக்கும் போதுதான், கனிவுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேரா போயிட்டுன்னு அர்த்தம். ஆனா தேவனை மறக்கிற ஒரு இருதயம் இருக்குமானால் இன்னைக்கு நீங்களே யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை கர்த்தருடைய வருகையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலைமை என்ன? யோசித்து பார்ப்போமே. இயேசு கூடயே தான் இருந்தாரு யூதாஸ் காரியத்துக்கு. ஒரு 30 வெள்ளி காசு மேல யூதாஸ் காரியத்தோட இருதயம் இருந்துச்சு. அவருடைய இருதயம் எது மேல இருந்துச்சு அப்படின்னா 30 வெள்ளி காசு. எப்படியாவது இயேசுவை காட்டி கொடுக்கணும். இயேசுவை காட்டி கொடுத்து அந்த 30 வெள்ளி காசை வாங்கணும். இயேசுவை காட்டி கொடுத்தா ஒரு 30 வெள்ளி காசு. அந்த 30 வெள்ளி காசை வாங்கி நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர் அப்படின்னா, இயேசு கூட இருந்த சீசர்ல ஒருத்தர் தான் யூதாஸ் காரியத்து. 3 வருஷம் கூட இருந்தா கூட யூதாஸ் காரியத்துடைய இருதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? பண ஆசை உள்ள இருந்துச்சு.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பண ஆசை இருக்கும்போது எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ளே பண ஆசை இருக்கும்போது அந்த பணத்துக்காக பொய் பேசுறாங்க, அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக யாருனாலும் ஏமாத்துறாங்க, யாருனாலும் கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க இதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள இருந்தால் நம்ம வாழ்க்கை குவாலிட்டி எப்படி இருக்கும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இப்ப இந்த செய்தியை நான் பேசுறேன். என் இதயத்துக்குள்ள இயேசு இருந்தா மட்டும்தான் நான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். என் இதயத்துக்குள்ள ஒரு பொருள் ஆசையோ, ஒரு பண ஆசையோ, வேற எந்த ஒரு இச்சையான காரியமோ, எந்த ஒரு அருவருப்பான காரியமோ, தீட்டான காரியமோ, எதுவா இருந்தாலும் இதயத்துக்குள்ள வரக்கூடாது. கடைசி காலத்துல வேதம் சொல்லி நெருங்கி நிக்கிற பாவம். கையில செல்போன் இருக்கு. செல்போனை நம்ம சும்மா எடுத்து ஆன் பண்ணி பார்த்தாலே 3 மணி நேரம் போயிருது. கேட்டா அதுல ஒரு வீடியோ பார்த்திருப்பாங்க, ஒரு ஆன்லைன்ல போய் ஏதாவது பார்த்திருப்பாங்க, வேற வெப்சைட்ல போய் பார்த்திருப்பாங்க, வேற இன்டர்நெட்டுக்குள்ள போயிருப்பாங்க. இப்போ சில ஆப்லாம் இருக்கு. பணம் கட்டி படம் பார்க்குற ஆப். அது தனியா பே பண்ணணும். அத பே பண்ணியாச்சு அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் எதையாவது ஒரு காரியத்த பார்த்துட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லாவே கர்த்தரை விட்டு தள்ளி போய் தேவனை மறந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. தேவனை மறந்து வாழ்ந்தால் முடிவு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு இவ்வளவு நேரம் நான் பேசினேன். எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசியிருப்பாரு. இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கும்போது, சில வசனம் பேசும்போது ஆவியில அப்படியே அனல் அப்படியே பற்றி பிடிக்கணும். இந்த வசனம் பேசும்போது நம்ம இருதயம் எப்படிதான் இருக்கணும்? நான் தேவ திட்டத்துல இருக்கணும்ப்பா. என் இதயத்துல நீங்க இருங்கப்பா. என் இதயத்துல ஒரு பண ஆசை வேண்டாம்ப்பா. என் இதயத்துல ஒரு பொருள் ஆசை வேண்டாம்ப்பா. என் இதயத்துல ஒரு நகை ஆசை வேண்டாம்ப்பா. என் இதயத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் வேண்டாம்ப்பா. இதை நம்ம ஒரு முடிவு எடுத்தா மட்டும்தான் இந்த செய்தியை நானே முடிக்க முடியும். ஏன்னா சில வசனம் பேசும்போது எச்சரிப்புல போயிட்டு இருக்கும்போது மனம் திரும்பல போய் முடிச்சாச்சு அப்படின்னா எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தர் பக்கம் திரும்பிடுவாங்க. ஒரு செய்தியினுடைய ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ராஜாவை மகிமைப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து ராஜா எப்ப மகிமைப்படுவாரு? உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை பிரகாசம். உங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்போ ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கும்போது, என் இதயத்துல நீங்க வாங்கப்பா. என் இருதயம் தேவனை மறக்கிற இருதயமா இருக்கக்கூடாது. தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கணும். என் இதயத்துக்குள்ள தேவன் தங்கணும்ப்பா. என் இதயத்துல நீங்க வாங்க. என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்துட்டார் அப்படின்னாலே என் வாழ்க்கை மாறிடும். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உங்க வாழ்க்கையை மாறணுமா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்தெந்த காரியம் இருக்கு, அது ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு எழுதுங்க. அது நாடகமா, படமா, கேமா, ஃப்ரெண்டா, வேற 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 உலகத்துல பண ஆசையா, பொருள் ஆசையா, தேவனை மறக்கிற மாதிரி நம்மளோட இருதயம் எது மேலாம் ஆசையா இருக்கு. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, எனக்கு வண்டி தான் பைத்தியம் மாதிரி பிடிக்கும் அப்படிம்பாங்க. வண்டி மேல ரொம்ப ஆசைப்படுவாங்க, அதனால அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வியாபாரத்து மேல வியாபார பைத்தியம் அப்படிம்பேன். வியாபாரத்து மேல ஒரு அக்கறை, வியாபாரத்து மேல ஒரு ஆசை. ஆனால் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வியாபாரம்லாம் ஒண்ணுமே இல்லை. தேவனை மறந்தாச்சு அப்படின்னாலும் இவ்வளவு பெரிய தண்டனையா, இவ்வளவு பெரிய தண்டனையா, இவ்வளவு பெரிய தண்டனையா? உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர், இயேசுவே. என் வாழ்க்கையில எல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்களை யோசித்தாலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு படபடப்பு. கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் வாழ்ந்துட்டேன். அந்த ஒரு பயம் வரணும். கர்த்தரை குறித்து ஒரு பயம் வரணும். ஆதாம் ஏவாள் கட்டளைக்கு கீழ்ப்படியில உடனே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்துட்டாங்க. இந்த பூமியில இருந்து நம்ம பரலோகத்துல போகணும். எப்படி திரும்ப போக போறோம்? கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் பரலோகத்துல போக போறோம். கற்பனையை கை கொண்டா பரலோகத்துக்கு போக போறோம். அதுல பரிசுத்தம் வந்துடும், நீதி வந்துடும், அநியாயத்தை வெறுக்கணும், எல்லாமே உள்ள வந்துடும். அன்பு கூறணும், நன்மை செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும், எல்லாம் லிஸ்ட் உள்ள வந்துடும். இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியமான செய்தி. அதனால
யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போகிற ஒரு காரியம் இருக்கா? அதை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிப்பேன். எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில் எதெல்லாம் குறையா இருக்கோ, எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ, எதெல்லாம் போராட்டமா இருக்கோ, எந்த குறையா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள தேவன் இருக்கணும்ப்பா. அதுக்கு தான்ப்பா எங்களை உயிரோட வச்சிருக்கீங்க. அதை மறந்து நாங்க வேற எந்த ஒரு பாவத்திலும் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது. எந்தெந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. புது கிருபை தாங்கப்பா. உங்க பலன் எங்களுக்கு வேணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல அர்ப்பணிக்கிறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா. உங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. ரிஷால பருவது ரிஷான் தொட்டோ நமக்கரது ரவலா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன வேதனை இருக்கோ, என்னென்ன துக்கம் இருக்கோ, எல்லாவற்றையும் நீக்கி போட்டுங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த இருதயம் தாங்கப்பா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலனிகளை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ரிஷா து நிஷான் தொட்டோ நம்ம அக்கபுது வைக்கேதுனா லிது ரபு ஷபதன மாலஹன் தொட்டோ ரப அக்கபுது வைக்கேதுனா லிது ருஷா லபா ரகது ரப லஹருஷன் தொட்டோ நம்ம கரது ரபல லிகா லாக்கா டா நமோ ருஷான் தொட்டோ நம்ம அக்கபுது வைக்கேதுனா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. இந்த நாளிலும் திட்டமா உங்க பிள்ளைகளோட பேசுனீங்கப்பா. கர்த்தருடைய வருகையில் நாங்கள் யாரும் இழந்து போகக்கூடாதுப்பா. நாங்கள் எல்லாரும் மறுரூபமாக்கப்படணும்ப்பா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே, சாட்சியின் வசனத்தினாலே பிசாசு ஜெயித்தார்கள் எழுதப்பட்டிருக்குப்பா. ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வேணும். ஆட்டுக்குட்டியின் ஜீவபசரம் எழுதப்படணும்ப்பா. தீட்டு அருவருப்பு பொய்யாய் நடக்கிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பில்லைன்னு சொன்னீங்கப்பா. உண்மையா வாழ்ந்து பரலத்தில் வரணும்ப்பா. பரிசுத்தமாக வாழ்ந்து பரலத்தில் வரணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கற்பனையாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்க. எக்ஸாம் எழுதுறோம் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த மாசத்துக்குள்ள தேவைக்காக ஜெபிக்கிறாங்கப்பா. கடன் பிரச்சனை இருக்கு, அந்த கடன் பிரச்சனையில ஒரு முடிவு கொண்டு வாங்க. எல்லா தேவையும் கர்த்தரை சந்திங்க. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா. மற்றதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்கப்பா. மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்தது ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசிரியர் கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டுருக்காங்க. எல்லாவற்றையும் மாற்றுங்க. வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாற்றித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்குங்க, பலவீனத்தில் நீக்கி பூரண சுகம் தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தில் தொட்டு சுகமாக்கித்தாங்க. தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளியப்ப மினிஷன்ல ஆசிரியங்க. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் அடங்கி இருக்கணும்ப்பா. துன்மார்க்கமான காரியங்களுக்கு வேண்டாம். தேவனை மறக்கிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம். எங்க இதயத்துக்குள்ளே தேவனுக்கு முதலிடம். எங்க இதயத்துக்குள்ள தேவன் தங்களுடைய ஆலயமா இருக்கணும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ணணும். தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கும். எங்க இதயத்துல நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா எங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். எங்க இதயத்துல நீங்க கூட இருந்தா மட்டும்தான்ப்பா எங்களுக்கு துணை, பாதுகாப்பு, பலன், ஆரோக்கியம் சகலமும் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை பொறுப்படுத்துங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசிரியங்க. தேவனார்லயே அப்ப மினிஷன் ஆசிரியங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்க. கையின் கீழ் ஆசிரியங்க. மோக இச்சைக்குள்ள, துர இச்சைக்குள்ள, காம விகாரத்துக்குள்ள விழுந்து போகாபடி கர்த்தர் வேலையடைங்க. எல்லா குடும்பத்தையும் வேலையடைங்க. உம்முடைய வார்த்தை கீழ்படியணும், கை கொள்ளணும், கிருபை தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களை ஆசிரியங்க. யாரெல்லாம் ஜெபினாலும் அந்த குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்துல ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து ஆசிரியம், பண்டசாலை திறந்து ஆசிரியம். வெளிநாட்டுல இருக்காங்க, அந்த குடும்பத்தை ஆசிரியம். கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, வாசல் தரங்க. வெளிநாட்டு போறதுக்காக ஜெபிக்கிறோம், வாசல் தரங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா வாசல் தரங்க.
திருப்தியாக ஆசிரிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. இன்னைக்கு யாருக்கெல்லாம் என்னென்ன தேவை இருக்கோ தேவைகள் எல்லாவற்றையும் கத்த சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்திலே வீட்டில் பிரச்சனை தான் இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றித்தாங்க. ஒவ்வொரு குடும்பம் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும், விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும், அபிஷேகத்தை பெற்றுக்கூட சந்ததியா இருக்கணும், நிரம்பி வழியிற பாத்திரமா இருக்கணும். கர்த்தர் துணையா இருங்க. எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனாரில் எப்ப மினிஸ்டன் ஆசிரிங்க. இன்னுமாக எந்தெந்த தேசத்துக்குள்ள சுவிசேஷம் போக முடியாத அளவுக்கு தடை செய்து கொண்டிருக்கோம். அந்த எல்லா கிரிகளும் வேரோட சுட்டறிவட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மையப்படட்டும். துதிகன மையம் எல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மையமுடாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த மாசத்திலே உபவாச நாட்கள் வருகிறது. அதுக்காக ஜெபிங்க. ஊழியத்துக்காக ஜெபிங்க. 9363064181 நம்பர் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவு போலுமாக ஜெபிக்கிறோம். இணைந்திருங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.